The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஐயோ என்னது இது? எங்க அம்மா தலை இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிட்டாங்க பாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னு. இப்ப சாமியே நல்ல தண்டனை கொடுத்துருச்சு உங்களுக்கு. ரொம்ப வலிக்குது. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். உன் சக்தி தெரியாம நான் உன்கிட்ட மோதிட்டேன். இனி நான் எப்படி இந்த தலையோட இந்த ஊருக்குள்ள வாழ போறேன்? என் தலைய பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்குது. ஐயோ அம்மா, ஐயோ முடியலையே என்னால. ஐயோ என்னோட தலை இப்படி மரம் மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நான் எப்படி வாழுவேன்? இந்த தலையோட நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. சாமின்னு கூட பார்க்காம எரியிற விளக்க அணைச்சிட்டு அந்த மரத்தையே இடிச்சால. இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். அனுஷ்கா 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 இங்க வாமா. அனுஷ்கா பயப்படாதடி, நான் உன் அம்மா தாண்டி. வாடி என்கிட்ட. பயப்படாத அனுஷ்கா, நான் உன் அம்மா தான். வா வா என்கிட்ட வாமா. அட கடவுளே, 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்த என் பொண்ணே என்ன பார்த்து பயப்படுறா. இது என்ன சோதனை எனக்கு? நீ பெத்த பொண்ணே உன்னை பார்த்து பயப்படுறா, உன்கிட்ட வர மறுக்கிறா. இதுக்கு மேல 10 மாசம் சுமந்து பெத்த தாய்க்கு என்ன தண்டனை கிடைக்கணும்? பணம் அலைஞ்சியே, இப்ப உனக்கு பிள்ளை பாசம் கிடைக்குமா? இந்த அம்மனுடைய மரத்தை இடிச்சிட்டு அந்த இடத்துல கடை கட்டன்னு ஆசைப்பட்டியே, இப்ப பாரு அவளோட மரத்தை எடுத்து வந்து உன்னோட தலையிலே வச்சுட்டா. அவ உன்னோட தலையை அதுக்காக அப்படின்னா பிச்சை எரிஞ்சிட போற இனிமேல்ட்டு. நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி மனுஷா யார் யாரெல்லாம் பணத்துக்காக பாவம் செய்யறாளோ அவளுக்கு எல்லாருக்குமே இந்த மாரி விதவிதமா தண்டனை அம்பாள் கொடுக்கதான் போறா. அது இந்த உலகம் பார்க்கதான் போறது. அம்மா தாயே என்ன மன்னிச்சிரு. நான் செஞ்சது தப்புதான். நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைலாம் எனக்கு வேண்டாம் தாயே. என் பொண்ணை என்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன தண்டனை வேணும்? நான் இந்த இடத்தையே உனக்காக நான் விட்டு கொடுத்துடுறேன். இந்த இடமும் வேணாம், எனக்கு பணமும் வேண்டாம். இந்த இடம் நான் உனக்கே கொடுத்துடுறேன். இந்த ஊர் மக்கள் இங்க கோயில் கட்டிக்கிட்டோம். தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு என்னோட பழைய உருவத்தை எனக்கு திருப்பி கொடுமா. இதுக்கு மேல என்ன சோதிக்காத, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. என்னுடைய பணத்திமிரு, ஆணவம், அதிகாரம் எல்லாத்தையும் நான் இதோட விட்டுடுறேன். தயவு செஞ்சு என்னுடைய பழைய உருவத்தை எனக்கு திருப்பி கொடுமா. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் நீ ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிற. இந்த உலகத்துல வாழற பல குழந்தைங்களுக்கு நானும் ஒரு அம்மான்றதுனால நீ செஞ்ச தப்ப மன்னிச்சு உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஆனா உன்னுடைய உருவத்தை உடனே எல்லாம் பழையபடி ஆக்க முடியாது. ஏன்னா நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். குறைஞ்சது ஒரு 48 நாளுக்கு நீ இந்த உருவத்துல தான் இருக்கணும். எந்த மரத்தை நீ வெட்டணும்னு நினைச்சியோ அந்த மரத்துக்கு தொடர்ந்து 48 நாள் கடுமையான விரதம் இருந்து எந்த பாவ செயலும் செய்யாம டெய்லி வந்து தண்ணி ஊத்தணும். அதே மாதிரி உன் கையால இந்த 48 நாளுக்குள்ள 1000 மரங்களை நீ நடணும். அப்படி நீ செஞ்சு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இருந்தேனா 48வது நாள் உன்னுடைய பழைய உருவம் உனக்கு கிடைக்கும். அப்படி நான் சொன்னது எதையும் நீ செய்யலனா இந்த உருவத்தோடய நீ காலம் முழுவதும் வாழணும். இப்ப மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் நீ இப்படிதான் வாழ வேண்டியதா இருக்கும். இதுதான் என்னுடைய சாபம். உன்னுடைய சாபம் தீர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி 48 நாள் கடுமையான விரதம் இருந்து நான் சொன்ன எல்லாத்தையும் நீ செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் உன்னோட சாபம் தீரும். இங்க பாருங்க அனுஷ்காமா, அந்த அம்பாலே மன இறங்கி வந்து நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு பழைய வாழ்க்கை கொடுக்கறன்னு வாக்களிச்சிருக்கா. ஆனா அவ சொன்ன மாதிரி 48 நாளைக்கு நீங்க கடுமையா விரதம் இருந்து எந்த கையால் உங்க மரத்தை இடிச்சிங்களோ அதே கையால் அந்த மரத்துக்கு தண்ணியை ஊத்தி 1000 மரச்செடிகளை நீங்க நடணும். அப்படி நட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பழைய வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 48 நாள் நீங்க எந்த விதமான பாவ செயலும் செய்யவே கூடாது. ஏன் மனசால கூட நினைக்க கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. அம்மா, நீ சொன்னபடி 48
நாள் நான் கடுமையான விரதம் இருந்து டெய்லி வந்து உனக்கு நான் தண்ணி ஊத்துறேன். அதே மாதிரி 1000 செடிகளை நான் நட்டுடுறேன். தயவு செஞ்சு என்னுடைய பழைய உருவத்தை எனக்கு திருப்பி கொடுத்தாயே. என்னுடைய பழைய வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்தாயே. என்னால இந்த மாதிரிலாம் வாழ முடியாது. நீ சொன்னபடியே நான் செஞ்சிடுறேன். என்னுடைய சாபத்தை நீ போக்கிடுமா. எனக்கு அதுவே போதும். அனுஷ்கா வாமா, அம்மா கிட்ட வாமா. என்னை பார்த்து பயப்படாத. வாமா, கிட்ட வாமா. அம்மா 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 அனுஷ்கா அக்கா பயப்படாம போங்க. உங்க அம்மா தானே. உங்க அம்மா பழையபடி ஆயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. நீங்க தைரியமா உங்க அம்மா கிட்ட போங்கக்கா. நீங்க தான் உங்க அம்மாக்கு கூட இருந்து உதவி செய்யணும். போங்கக்கா. செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த சாமியே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க தான் உங்க அம்மா கூட இருந்து உதவி செய்யணும். எப்படியோ இந்த சாமி மரத்தை காப்பாத்தியாச்சு. எனக்கு அதுவே போதும். எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். அம்மா 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 இந்த இடமும் வேணாம், ஒண்ணும் வேணாம்மா. சாமி சொன்னபடி நீ செஞ்சிருமா. நீ பழையபடி சரியானாலே எனக்கு போதும்மா. சாமி சொன்னபடி நம்ம எல்லாத்தையும் செய்யலாமா. அம்மா இன்னைக்குதான் டே 1. இன்னில இருந்து 48 நாளைக்கு இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னு சாமி சொல்லிருக்குல. அப்பதான் உன்னோட மரத்தலை பழைய மாதிரி ஆகுமா. பாத்துமா, கீழே இறங்கி போய் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்கம்மா. ஏ அனுஷ்கா, நீயும் கூட வாமா. வந்த அம்மாக்கு உதவி செய்யுமா. 2 பேரும் சேர்ந்தே இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தலாமா. சரிங்கம்மா, நீங்க காரை விட்டு இறங்குங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா நீங்க பாருங்க, ஒரு குடம் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி எடுத்து இந்த மரத்துக்கு ஊத்துங்க. நல்லா வேர்ல படுற மாதிரி ஊத்துங்கம்மா. அப்பதான் இந்த சாமி மரம் நல்லா வளரும். உன்னுடைய சாபமும் போக்கும்மா. உன் கையாலே இந்த தண்ணியை ஊத்துமா. சரிடி அனுஷ்கா, நீ சொன்னபடி நல்லா வேர்ல படுற மாதிரி தண்ணி ஊத்திடுறேன். என்னது இது? திடீர்னு தெருவுல இருக்கிற நாயெல்லாம் நம்ம அம்மாவை சுத்து போட்டுருச்சு. என்ன நடக்குது இங்க? ஓஹோ, நம்ம அம்மாவுடைய தலைய பார்த்துட்டு தான் ஏதோ எனிமி வந்துருச்சுன்னு நாய்ங்கெல்லாம் குலைக்குது போல இருக்கு. மம்மி மம்மி, எல்லா நாய்ங்களும் உன் தலைய பார்த்துட்டு தான் மம்மி சுத்து போட்டுருச்சுங்க. நான் வேணும்னா கல் எடுத்து இந்த நாய்ங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டுமா? வேண்டாம் அனுஷ்கா, நீ கல் எடுத்து அடிச்சேனா அது பாவ செயலாயிடும். 48 நாளைக்கு எந்த பாவமும் செய்யக்கூடாதுன்னு சாமி சொல்லிருக்குல்ல. அப்புறம் இந்த சாபத்துல இருந்து என்னால வெளியே வரவே முடியாது. இந்த நாய்ங்க வேணா எனக்கு கடிச்சா கடிச்சிட்டு போட்டோம். இப்ப சாமி சொன்னபடி இந்த குடத்துல இருக்கிற தண்ணிய நான் மரத்துல ஊத்திட்டு போறேன். நீ வேணா நவுந்து நில்லு அனுஷ்கா. உன்னை நாய்கே கடிச்சிட போகுது. நீ போ. அம்மா அப்படிதாம்மா அப்படிதாம்மா. நிறைய ஊத்துமா. நல்லா வேர்ல படுற மாதிரி ஊத்துமா. அப்பாடா, இன்னைக்கு மரத்துக்கு தண்ணி ஊத்தியாச்சு. அட, இவ்வளவு நேரம் நம்ம அம்மாவை பார்த்து குலைச்சிட்டு இருந்த நாயெல்லாம் இப்ப அப்படியே பம்புதுங்க. ஓஹோ, நம்ம அதை எதுவும் கல் எடுத்து அடிக்கல, எதுவுமே செய்யல. அதனால இப்படி பண்ணுதுங்க போல இருக்கு. எனக்கு இப்போ நல்லா புரியுது. நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலனா அவங்களும் நம்மளுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. இதுல இருந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மம்மி வா மம்மி, நம்ம செடி நடுறதுக்கு போகணும். இன்னில இருந்து ஆரம்பிச்சாதான் 48 நாளைக்குள்ள நம்ம 1000 செடிகளை நட முடியும். நீங்க எல்லாரும் என் மம்மியை கடிக்காம விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளையில இருந்து நான் உங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போடுறேன். மம்மி இன்னைக்கு டே 2. நம்ம நேத்து செடி நட்டோம்ல, அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் செடிலாம் நட்டுட்டு போயிடலாம் மம்மி. அப்படியே சாமி மரத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு போயிடலாம். என்னது இது? மம்மி உன் தலையில இலைங்கெல்லாம் முளைக்குது மம்மி. ஆளுங்க தலையில எப்படி முடி வளருமோ அதே மாதிரி உன் தலையில இலைங்கெல்லாம் முளைக்குது மம்மி. சாமி சொன்னபடி 48 நாளைக்கு விரதத்தை முடிச்சிரணும் மம்மி. இல்லனா நாளுக்கு நாள் உன் தலையில இருக்கிற செடி வளர்ந்துகிட்டே போகுது. அது அப்படியே மரமாயி குருவிங்கெல்லாம் கூடு கட்டிடும் போல இருக்கு. சரி வா மம்மி, செடியெல்லாம் நட்டு தண்ணி ஊத்திடலாம் மம்மி. அப்பாடா மம்மி, எப்படியோ இன்னைக்கு மட்டுமே உன் கையால 50 செடி நட்டாச்சு மம்மி. மண்ணை தோண்டி செடி நட்டு தண்ணி ஊத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது மம்மி. ஆமா அனுஷ்கா, ஒவ்வொரு செடியை நடுறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா மனுஷங்கெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. ஒவ்வொரு செடியும் நடும்போதுதான் இந்த மரத்தோட அருமை எனக்கு தெரியுதுடி. மம்மி மம்மி, அங்க பாரு மம்மி, ஒரு யானை உன்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த யானை என்ன பண்ண
அனுஷ்கா, அப்படியாச்சும் என் மூலியமா இந்த வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாட்டு கிடைச்சி எனக்கு சாபம் தீருதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு 48வது நாள். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோம். சாமி சொன்னபடி 48 நாள் கடுமையான விரதம் இருந்து அனுஷ்கம்மா எல்லாமே செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய தலைய மனுஷ தலையா மாத்திரன்னு அந்த சாமி சொல்லிருக்கு. அதனால அவங்க ஒழுங்கா விரதம் இருந்தாங்களா, சாமி பழையபடி அவங்களோட உருவத்தை திருப்பி கொடுக்குமான்னு பார்க்கலாம். சாமி, நீங்க தான் அனுஷ்கா அம்மாவோட தலைய பழையபடி ஆக்கணும், மனுஷ தலையா மாத்தணும். நீங்க அவங்களுக்காக செய்யலனா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க பாவம், அந்த அக்கா அவங்க அம்மா இப்படி இருக்கிறதுனால பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மா இல்லாத கஷ்டம் எனக்கு தான் நல்லா தெரியும். அதுக்காக நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சாமி, எப்படியாச்சும் அனுஷ்கா அம்மாவோட தலைய திருப்பி கொடுத்துரு சாமி. மல்லி, அனுஷ்கா அம்மா பழையபடி மரத்தலையில இருந்து மனுஷ தலைக்கு மாறுவாங்களாப்பா? எனக்கு என்னமோ மாறுவாங்கன்ற நம்பிக்கைலாம் இல்லப்பா. இல்லப்பா, எனக்கு என்னமோ மாறுவாங்கன்னு தான் தோணுது. வேணும்னா நம்ம 2 பேரும் பெட்டு கட்டிக்கலாமா? சப்போஸ் அவங்க மரத்தலையில இருந்து மனுஷ தலைக்கு மாறிட்டாங்கன்னா நீ வச்சிருக்க டைரி மில்க் எனக்கு. சப்போஸ் அவங்க மரத்தலையிலேயே இருந்துட்டாங்கன்னா மனுஷ தலைக்கு மாறலன்னா நான் வச்சிருக்க கிண்டர் ஜாய் உனக்கு கொடுத்துடுறேன். ஓகேவா? பெட்டுக்கு ஓகேவா? லில்லி, சூப்பர் பெட்டு லில்லி. ஓகே ஓகே, கிண்டர் ஜாய் எனக்கு தான் போ. சாமி, இன்னையோட 48 நாள் முடியுது. நீ சொன்னபடி டெய்லி 48 நாளைக்கு உனக்கு நான் வந்து தண்ணி ஊத்துனேன். அது மட்டும் இல்ல, நீ சொன்னபடி 1000 மரக்கன்றுகள் இல்ல, இது வரைக்கும் நான் 2000 மரக்கன்றுகள் நட்டுட்டேன். அதே மாதிரி எந்த வாயில்லா ஜீவனுக்கும் நான் எந்த பாவமும் செய்யல, யாருக்கும் எந்த துன்புறுத்தலும் நான் செய்யல, எந்த பாவ செயலையும் நான் செய்யல சாமி. எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் எந்த தீங்கும் செய்யல, எந்த பாவ காரியமும் நான் செய்யல. அது மட்டும் இல்ல, இந்த 48 நாளும் என்னுடைய பணத்திமிரு, என்னுடைய கர்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு சாதாரண மனுஷியா தான் வாழ்ந்தேன். இதுக்காகவாச்சும் எனக்கு பழையபடி என்னுடைய மனுஷ உருவத்தை திருப்பி கொடுத்துரு தாயே. எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாவது என்னுடைய பழைய உருவத்தை திருப்பி கொடு சாமி. என்னுடைய சாபத்தை போக்கி என்னுடைய பழைய உருவத்தை நீதாமா திருப்பி கொடுக்கணும். நீ உன்னுடைய தவறுகள் எல்லாம் புரிந்து கொண்டு இந்த 48 நாளும் நீ எந்த பாவ செயலையும் செய்யாமல் இருந்ததற்காக உன்னுடைய உருவத்தை நான் மாற்றுகிறேன். நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புபடி நீ மரக்கன்றுகளை நட்டிருக்க. நான் உனக்கு கொடுத்த வாக்குபடி உன்னுடைய இந்த மர உருவத்திலிருந்து பழைய உருவத்துக்கு மாற்றுகிறேன். இனியாவது நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனா வாழ கற்றுக்கொள். அட, அனுஷ்கா அம்மா பழைய உருவத்துக்கு மாறிட்டாங்களே. அப்படின்னா இந்த 48 நாள் அவங்க கடுமையான விரதம் இருந்து சாமி சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. அதான் சாமி கொடுத்த வாக்குபடி அவங்கள பழைய உருவத்துக்கு மாத்திருச்சு. அனுஷ்கா அம்மா பழையபடி மாறிட்டேன், வாமா என்கிட்ட வாமா. என்னோட அம்மா பழையபடி